Hi friends, welcome to MK Moments. இன்றைக்கி நம்ம ரோட் சைட் காளான் எப்படி வீட்டிலேயே பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கேபேஜ் எடுத்துக்கிறேன். அந்த கேபேஜ் கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே கேபேஜ் ரோட் சைடில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அதிகமாகவே. ஸோ அதனால் நான் கேபேஜ் நல்லா குட்டி குட்டியாக எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு திருப்பி மஷ்ரூமு. ஸோ மஷ்ரூமும் குட்டி குட்டியாக நீங்கள் எவ்வளோ கேபேஜ் போடுறீங்களோ அதே அளவு மஷ்ரூம் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டையும் கட் பண்ணி பாத்திரத்தில் வச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நமக்கு டஸ்ட் இருந்தால் கூட வெளியே போயிடும். ஸோ நல்லா நான் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சால்ட்டு கூட லைட்டாக ஆட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நான் நார்மலாக தான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கழுவுனதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன்ஸ் மைதா போட்டிருக்கேன் அண்ட் 2 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இப்போ அது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. ஸோ அதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கழுவிருக்கனால அதில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அதை வச்சு லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. திருப்பி ரெண்டாவது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை எவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவு காளான் நல்லா வரும். இப்போ நான் குட்டி குட்டி பீஸாக எல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம சைடில் ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறோம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம டாப்பிங்ஸுக்கு ப்ளஸ் அந்த காளான் கிரேவிக்கும் நம்ம சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த அளவு ஆனியன் நல்லா மேட்ச் ஆகுதோ அந்தளவு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ அது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரையாக ஆகணும் அது. இப்போ நம்ம சைடில் மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டொமேட்டோ நான் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பிளெண்ட் பண்ணி எடுத்தது இது கூட ஆட் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ அது கூட சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி பவுடர் நான் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடிக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆஸ் யூஷுவல். ஸோ இவ்வளவும் போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களுக்கு திக்காக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு வேணாங்கிறதுனால நான் ஊற்றலை. ஸோ இப்போ நம்ம டீப் ஃப்ரை வச்சுருக்கதை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டான ரோட் சைட் காளான் ரெடி. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.